ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சேனல் pathinaarukarandi nei. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொறுன்னு ஒரு கேக்கு தான் நான் பார்க்குறோம். என்னடா சொல்கிறேன் மொறுன்னு கேக்கா, ஏதோ முறுக்கு சுட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டால் இந்த கேக் அப்படி தான் வந்திருக்கு எங்களுக்கு. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த மொறுப்பான மேங்கோ கேக்கை செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு இதோ பார்ப்போம். ஒரு 3 மாம்பழத்தை எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கிலோ சீனி எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச சீனியை எடுத்து இதில் போட்டு கலந்துக்குவாங்க. இதே மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சு கலந்துக்கிட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். ஸோ இதே மாதிரி ஆயிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் பேக்கிங் சோடா வித் பேக்கிங் பவுடர், அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு ஏதோ ஒரு எசன்ஸு, அது என்னன்னு தெரில, நான் கேட்டுட்டே சொல்கிறேன். அப்புறம் 2 கோழி முட்டை, ஒரு கப்பில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அதை இதில் ஊற்றிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் மில்கை, அப்புறம் கலக்கி வச்சிருந்த மாம்பழச்சாறை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஓகே, ஊற்றுனதை அப்படியே ஓரம் கட்டி வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்துக்கு கீழே நல்லா, அது ஏதோ ஒரு மாவு, அது என்ன மாவு அதையும் நான் அப்புறமே சொல்கிறேனே, அந்த மாவு எடுத்து அந்த பாத்திரத்தில் அப்படியே தடவிட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கேக்கு வந்து அதில் ஒட்டாமல் வர்றதுக்காக. அப்புறம் நம்ம அந்த கலக்கி வச்சுருந்ததை அப்படியே அந்த பாத்திரத்தில் கொட்டி ஒரு குக்கரில் வச்சுருங்க. அந்த பாத்திரத்தோடு சேர்த்து அதை அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை நல்லா மெல்ட் ஆக்கிக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க, அரைச்சி வச்ச சர்க்கரை. அப்புறம் நம்ம குக்கரில் வச்சுருந்த அந்த கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இனி அதை ஒரு தட்டில் எடுத்து வைக்க வேண்டியது தான். அப்புறம் தட்டில் எடுத்து வச்சுருந்த இந்த கேக்கை எடுத்து நம்ம ஆரம்பத்தில் அந்த மேங்கோ ஜூஸ் எடுத்தோமே, அந்த மேங்கோ ஜூஸை லைட்டாக அது மேலே பூசிக்கோங்க. பூசிக்கிட்டு கொஞ்சம் முந்திரியை எடுத்து அதில் அப்படியே தூவி விட்ருங்கோ. அப்புறம் சைடில் நம்ம க்ரீமுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி நம்ம பட்டரை எடுத்து மெல்ட் ஆக்கணுமே, அந்த பட்டரை எடுத்து சைடில் பூசி விட்ருங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம புது டிஷ்ஷை கண்டுபிடிச்சி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து, சரிங்க, அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு